வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். இன்றைக்கி மினரல்ஸ், கால்சியம், பாஸ்பரஸ் அண்ட் பேராதைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். அதில் பார்த்திங்கன்னா எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஸோ தட் நீ ஈஸியாக ரிமெம்பர் பண்ணலான்ட்டு. நீங்கள் ஒரு பாயிண்ட்டும் அண்டர்லைன் பண்ணி போல்டில் போட்டிருக்கிறதுலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். Most of the body's calcium is in the bone and a significant deficiency causes bone diseases. The total amount of calcium in the body depends on the balance between intake and loss. Functions of calcium. Functions of calcium ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அந்தந்த ஆர்கனை அந்தந்த இதை நீங்கள் பிக்சரைஸ் பண்ணி பார்க்கணும். பிக்சரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வரும் டெஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் போன் அண்ட் டீத். போனும் டீத்தும் பிக்சரைஸ் பண்ணி பார்க்கணும். ஆஸ்டியோபிளாஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போன் ஃபார்மேஷன், ஆஸ்டியோகிளாஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டீமினரலைசேஷன் ஆஃப் த போன். அதான் டெவலப்மெண்ட் ஆஃப் போன் அண்ட் டீத். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஃபார் ஃபங்க்ஷன். மசில், போனுக்கு மட்டும் இல்லை மசிலுக்கும் தேவை, மசில் கண்ட்ராக்ஷனுக்கு. மசில் கண்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சரைஸ் பண்ணுறதுக்கோசரம் மசில் அண்ட் ஆக்டின், மயோசின் ஃபிலமெண்ட்லாம் இந்த பிக்சரில் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வியூ பண்ணுங்கள். கால்சியம் இன்ட்ராக்ட்ஸ் வித் ட்ரோபோனின் சி. இந்த க்ரீன் கலர் தான் கால்சியம். இந்த கால்சியம் பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட்ஸ் வித் ட்ரோபோனின் சி அண்ட் ட்ரிகர் மசில் கண்ட்ராக்ஷன். அது தவிர கால்சியம் ஆல்சோ ஆக்டிவேட்ஸ் என்சைம் ஏடிபிஏஸ், இன்க்ரீசஸ் interaction between actin, myosin, actin and myosin. கால்சியம் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணும் ஏடிபிஎஸை. ஸோ தட் வில் இன்ட்ராக்ட் வித், அதாவது பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்டிவேட்ஸ் ஏடிபிஎஸ் என்சைம் அண்ட் திஸ் இன்க்ரீசஸ் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆக்டின் அண்ட் மயோசின். ஸோ மசில் பிக்சரை நீங்கள் இந்த மாதிரி பிக்சரைஸ் பண்ணிக்கணும். கால்சியம் தான் க்ரீனு. அந்த க்ரீன் பார்த்திங்கன்னா இட் இன்ட்ராக்ட்ஸ் வித் ட்ரோபோனின் சி. இங்கே ட்ரோபோனின்னு இருக்குது. இந்த எல்லோ கலர் ட்ரோபோனின் சி அண்ட் திஸ் ட்ரிகர்ஸ் மசில் கண்ட்ராக்ஷன். அது போக கால்சியம் ஆக்டிவேட்ஸ் என்சைம் ஏடிபிஏஸ் ஆக்டிவேட் பண்ணப்புறமா இட் இன்க்ரீசஸ் த இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆக்டின் அண்ட் மயோசின். அது மயோசின் பிக்சர் தெரியுது, ஆக்டினும் பிக்சரில் தெரியுது. ஸோ அது ரெண்டு இன்ட்ராக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு மசில் கண்ட்ராக்ஷன் நடக்குது. தேர்ட் பார்த்திங்கன்னா பிளட் கோயாகுலேஷன். blood coagulation is dependent on calcium. Factor 4 it is dependent on calcium. அடுத்தது பார்த்தீங்கன்னா nerve transmission. calcium is necessary for nerve impulse. அடுத்தது பார்த்தீங்கன்னா membrane integrity. நீங்கள் plasma membrane பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிபிட் பைலேயர். இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் குரூப்ஸ் இருக்குது. ஹைட்ரோஃபோபிக்ங்கிறது அதான் போட்டிருக்கு பாருங்கள், லிபிட் பைலேயர். இதான் லிபிட் பைலேயர் பிக்சரில் தெரியுது. ஹைட்ரோஃபோபிக்ங்கிறது இன்சால்யூபிள் இன் வாட்டர், ஹைட்ரோஃபிலிக்ங்கிறது சால்யூபிள் இன் வாட்டர். ஸோ கால்சியம் இன்ஃப்ளூயன்சஸ் த மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். இந்த மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வச்சுருக்கிறதுக்கு கால்சியம் தேவை. அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். சைட்டோபிளாசம் பார்த்திங்கன்னா 75% வாட்டர். அதனால் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் செவரல் அயான்ஸ் அக்ராஸ் த மெம்பரேனுக்கு கால்சியம் தேவை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் ஆஃப் என்சைம்ஸ். சில என்சைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்ஸோகைனேஸ், குளுக்கோகைனேஸ், இது மாதிரி என்சைம்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஆல் கைனேசஸ் இஸ் டிபெண்ட் ஆன் மெக்னீஷியம். whereas calcium is needed for pancreatic lipase. pancreatic lipase பற்றி pancreatic function டெஸ்ட்டில் பார்த்தோம். ATPase, succinate dehydrogenase. succinate dehydrogenaseங்கிற என்சைம் it is seen in TCA cycle. succinate dehydrogenase பார்த்திங்கன்னா it belongs to the class oxidoreductase because it removes 2 hydrogen atom from the substrate succinate. And so FAD linked enzyme இது. FAD gets reduced and succinate gets oxidized to fumarate. இந்த enzyme மட்டும் பார்த்தீங்கன்னா FAD linked dehydrogenase. It is seen in TCA cycle. So this enzyme activate ஆகிறதுக்கு calcium is essential. அடுத்தது பார்த்தீங்கன்னா calcium calmodulin complex activates adenylate cyclase. adenylate cyclaseங்கிறது it is an enzyme for the synthesis of cyclic AMP from ATP. அடினலேட் அப்படிங்கிறது அதோட சப்ஸ்ட்ரேட். சைக்ளேஸ்னால் சைக்ளிக் ஃபார்மில் இருக்கிறதுனால அதனால் சைக்ளிக் ஏஎம்பின்னு வருது. ஸோ அடினலேட் சைக்ளேஸ். கால்சியம் ஆக்ட்ஸ் as an intracellular messenger. Calcium is regarded as a second messenger
for hormones epinephrine in liver glycogenolysis, and calcium acts as third messenger for antidiuretic hormone. Calcium is required for release of hormone. என்ன ஹார்மோன் பார்த்தீங்கன்னா இன்சுலின், PTH, calcitonin from the endocrine glands, and endocrine gland is facilitated by calcium. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கீவேர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். keywords to remember the functions of calcium. பார்த்தீங்கன்னா பிக்சரைஸ் பண்ணோம். போன், டீத், மசில், பிளட் கோயாகுலேஷனுக்கு தேவை, நர்வ் இம்பல்ஸ்க்கு தேவை, பிளாஸ்மா மெம்பரின் இன்டெகிரிட்டிக்கு தேவை, என்சைம்ஸ் என்னென்னலாம் என்சைம்ஸ் ரிக்வயர்ஸ் கால்சியம் ஃபார் இட்ஸ் ஆக்டிவேஷன் பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா இன்சுலின், PTH, calcitonin, அதுக்கெல்லாமே தேவை. எப்பினெஃப்ரின் அண்ட் ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோனுக்கும் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ மெசஞ்சர். ஸோ இதெல்லாம் தான் கீவேர்ட் டு ரிமெம்பர். ஸோ இந்த ஆர்கன்லாம் நீங்கள் வந்து போன், டீத், மசில், பிளட் கோயாகுலேஷன், நர்வ் இதெல்லாம் வந்து நீங்கள் பிக்சரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கால்சியம்னு நம்ம வந்து எழுதிடலாம் எக்ஸாமில். அடுத்தது பார்த்திங்கன்னா எதுக்காக கால்சியம் லெவல்லாம் பார்க்குறோம், கால்சியம், பாஸ்பரஸ், PTH, விட்டமின் டி லெவல்லாம் பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா டு டயக்னோஸ் ரிக்கெட்ஸ் பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆஸ்டியோமலேஷியா, ரிக்கெட்ஸுங்கிறது சில்ட்ரனில் வருது, ஆஸ்டியோமலேஷியாங்கிறது அடல்ட்ஸில் வருது. ஹைப்போபேராதைராய்டிசம், ஹைப்பர் பேராதைராய்டிசம், பேஜெட்ஸ் டிசீஸ் சிம்டமும் பிக்சரில் காமிச்சிருக்கேன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் டு மானிட்டர் த ரெஸ்பான்ஸ் டு ட்ரீட்மெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணதுக்கு பிறகு அதோட நார்மல் ரேஞ்ச் நம்ம தெரிஞ்சால் தான் அது ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும். சீரம் கால்சியம் 8.5 to 10.3 mg/dl, சீரம் பாஸ்பரஸ் 3 to 4.5 mg/dl. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்ஸில் வருது, mg/dl தான். PTH பார்த்திங்கன்னா 10 to 65 pg/ml. சீரம் ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ் ஆல்ரெடி நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்த்தோம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லேயும் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். போன்லேயும் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். 33 to 96 IU/liter. LFT பண்ணும்போது LFTயில் வந்து ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ் மட்டும் எலிவேட் ஆகிருந்ததுன்னா நம்ம வந்து போன் டிசீஸுங்கிறத நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் LFT பேராமீட்டர் செய்யும்போது ஆல்கலைன் மட்டும் எலிவேட் ஆகிருந்ததுன்னா நம்ம உடனே ரூல் அவுட் பண்ண முடியும் போன் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. நார்மல் ரீனல் த்ரெஷ்ஹோல்ட் ஃபார் கால்சியம் பார்த்திங்கன்னா 10 mg/%. நார்மல் ரீனல் த்ரெஷ்ஹோல்டு ஃபார் குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா 160 to 180 mg/%. எங்கெங்கெல்லாம் நார்மல் ரீனல் த்ரெஷ்ஹோல்டுன்னு வருதோ அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கால்சியம்க்கு 10 mg/%. யூரினில் நார்மலாக கால்சியம் எக்ஸ்க்ரீட் ஆகும். நார்மல் கான்ஸ்டன்ட் ஆஃப் யூரின் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்லேயே பார்த்தோம் 0.1 to 0.3 g/day. யூரின் பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா 0.8 to 1.3 g/day. அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி கால்சியம் வந்து நார்மல் டயட்டில் நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் போன் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். டெய்லி எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 800 mg/day. நம்ம பார்த்திங்கன்னா ரஃப்லி 0.8 to 1 g/day நம்ம வச்சுக்கலாம். ப்ரெக்னென்ட் உமனில் பார்த்திங்கன்னா போஸ்ட் மெனோபாஸ் லெமனில் கால்சியம் ரிக்குவயர்மெண்ட் அதிகமாகுது 1.5 g/day. பட் நார்மலாக அடல்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 1 gram ரஃப்லின்னு வச்சுக்கலாம். நம்ம சில்ட்ரனில் பார்த்திங்கன்னா 0.8 to 1.2 g/day. ஏன்னா அவங்க வளர்கிறதுனால அவங்களோட கால்சியம் ரிக்குவயர்மெண்ட் அதிகம். இன்ஃபென்ட்டில் பார்த்திங்கன்னா 300 to 500 g/day. அப்புறம் இதெல்லாம் கால்சியம் அவைலபிள்னு தெரிஞ்சதுனா தான் நம்ம அந்த டயட்டை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா காங்கேயம் ப்ரீட் டெய்ஸி கவுஸ் பெஸ்ட் அப்சார்பல் ஃபார்ம் ஆஃப் கால்சியம் இருக்குது. ஸோ மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். லீஃபி வெஜிடபிள்ஸ் அதர் தேன் மில்க், லீஃபி வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், கேபேஜ், முக்கியமாக பார்த்திங்கன்னா ராகியில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. 345 mg தான் இருக்குது. 100 g எடுத்துக்கிட்டோம்னாலே 345 mg தான் நம்ம வந்து அது கால்சியம் நம்ம சாப்பிட முடியுது. ஃப்ரூட்ஸ் லைக் சப்போட்டா பார்த்திங்கன்னா 21 mg/100 g. ஆல்சோ ரிச் இன் பாஸ்பரஸ், அயன். சப்போட்டா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம் தவிர பாஸ்பரஸ், அயன் அண்ட் 3 மினரல்ஸ் புட் டுகெதர். ஸோ இட் இஸ் வெரி குட் ஃபார் த போன் ஹெல்த். முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 255 mg/100 g வித் அதர் மினரல்ஸ் டூ. அதர் மினரல்ஸும் முருங்கைக்கீரையில் இருக்குது. ஃபிக்ஸ் raisins have high amount of boron and it works with vitamin D and calcium and prevents osteoporosis. ஸோ நம்ம வந்து கால்சியமை நம்ம ரெகுலராக டயட்டில் எடுத்துக்கிட்டோம்னா தான் போன் ஹெல்த்தை நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ஜஸ்ட்டு 0.8 to 1 g எடுத்துக்கிட்டோம்னாலே போனுக்கு போதுமானதாக இருக்கிறது. அதனால் நம்ம இவ்வளோ இருக்குது சோர்சஸ் ஆஃப் கால்சியம்.
நம்ம டெய்லி நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கணும். எடுத்துக்கலைன்னா போன் ஸ்பாயில் ஆகும். அதனால் அதுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, போன் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம இதில் என்ன வேணால் இதில் எது வேணாலும் நம்ம டெய்லி மாற்றி நம்ம இன்டேக் இருக்கணும். அப்போ தான் போன் ஹெல்த்தியாக இருக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சோர்ஸஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் பத்தாது. சில ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரமோட்ஸ் கால்சியம் அப்சார்ப்ஷன். எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இட் ப்ரமோட்ஸ் கால்சியம் அப்சார்ப்ஷன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் கால்சியம் என்ட்ரிங் த பாடி டிபெண்ட்ஸ் ஆன் த டயட். எக்ஸாம்பிள் 0.8 to 1 gram per day. அதில் பார்த்திங்கன்னா 25 to 50% தான் அப்சார்ப்ஷன் நடக்குது. த அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் மோஸ்ட்லி அக்கர்ஸ் இன் த டியோடினம் by an energy dependent active process and is influenced by several factors. விட்டமின் டி பார்த்திங்கன்னா சன்லைட் தான் அதோட சோர்ஸ், முக்கியமான சோர்ஸு. விட்டமின் டி through its active form calcitriol or 125 dihydroxycholecalciferol induces the synthesis of calcium binding protein. இன்டெஸ்டைனில் பார்த்திங்கன்னா கால்சியம் பைண்டிங் ப்ரோட்டீனை calcitriol இன்டியூஸ் பண்ணோம். ஸோ தட் ப்ரமோட்ஸ் கால்சியம் அப்சார்ப்ஷன். ஸோ விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, PTH இன்க்ரீசஸ் கால்சியம் அப்சார்ப்ஷன் த்ரூ த இன்க்ரீஸ் சிந்தசிஸ் ஆஃப் கால்சிட்ரையால். PTH இருந்தால் தான் கால்சிட்ரையால் சிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அசிடிட்டி, லோ pH இஸ் ஃபேவரபிள் ஃபார் கால்சியம் அப்சார்ப்ஷன். லாக்டோஸ் ப்ரமோட்ஸ் கால்சியம் அப்டேக் பை இன்டெஸ்டினல் செல்ஸ். அமினோ ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா லைசின் அண்ட் ஆர்ஜினின் ஃபெசிலிட்டேட்ஸ் கால்சியம் அப்சார்ப்ஷன். அடுத்தது கால்சியம் அப்சார்ப்ஷன் என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். அடுத்தது சில ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இல்லைன்னா சில ஃபேக்டர்ஸ் வில் இன்ஹிபிட் த அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம். ஸோ அது பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீட் இன்ஹிபிட் பண்ணிடுச்சுன்னா உடனே ஃபீசிஸ்லேயும் யூரின்லேயும் கால்சியம் எக்ஸ்க்ரீஷன் நடந்துடும். கால்சியம் ஃபீக்கல் கால்சியம் கன்சிஸ்ட் ஆஃப் தட் ஹஸ் நாட் பீன் அப்சார்ப் ஆகாதல்ல கால்சியம் வந்து ஃபீசிஸ்லேயும் போகும், மோஷன்லேயும் போகும், யூரின்லேயும் போகும். டுகெதர் தட் ஹஸ் நாட் பீன் செக்ரீட்டட் இன் டு த இன்டெஸ்டைன். கால்சியம் இந்த இன்டெஸ்டைன் வெதர் இண்டோஜினஸ்லேருந்து கால்சியம் வந்தாலும் எக்ஸோஜினஸ்லேருந்து வந்தாலும் ஆரிஜின் may be rendered insoluble. நம்ம வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பாஸ்பேட் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபேட் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபைட்டேட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்காது. ஓரல் பாஸ்பேட் மே பி யூஸ் தெரப்யூட்டிக்கலி டு கண்ட்ரோல் கால்சியம் அப்சார்ப்ஷன் அண்ட் ரீஅப்சார்ப்ஷன். அடுத்தது எக்ஸஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபேட் டயட் எக்ஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இன்டெஸ்டினல் ஹியூமன் இன் ஸ்டேட்யூரியா ஸ்மால் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் நடக்கும், கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்காது, சரியாக நடக்காது. ஹை ஃபைட்டேட் டயட் மே அக்கவுண்ட் ஃபார் அ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் நியூட்ரிஷனல் ஆஸ்டியோமலேஷியா. ஹை ஃபைட்டேட் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஆஸ்டியோமலேஷியாங்கிற போன் டிசீஸ் நமக்கு வரும். அடுத்தது யூரின்லேயும் கால்சியம் எக்ஸ்க்ரீட் ஆகும். அது பார்த்திங்கன்னா இதில் பார்த்தோம் kidney function test. This depends on the amount of calcium circulating through the glomeruli on renal function, parathyroid hormone level, and lesser extent on urinary phosphate excretion. The amount of circulating calcium through the glomeruli is increased after calcium load. நம்ம எக்ஸஸ் கால்சியம் எடுத்துக்கிட்டோம்னா குளோமருலை வழியாக கால்சியம் வந்து போச்சுன்னா யூரினில் அது எக்ஸ்க்ரீட் ஆகிரும். இன்க்ரீஸ் ஆஃப்டர் கால்சியம் லோட் ஆர் டியூரிங் டீகால்சிஃபிகேஷன் ஆஃப் த போன் அண்ட் நாட் டியூ டு கால்சியம் டெஃபிஷியன்சியில் அது எக்ஸ்க்ரீட் ஆகாது. ஆனால் வந்து நம்ம எக்ஸஸ் கால்சியம் எடுத்துக்கிட்டோம்னா டீகால்சிஃபிகேஷன்னாலும் கால்சியம் எக்ஸ்க்ரீஷன் நடந்துடும். சச் டீகால்சிஃபிகேஷன் ரேர்லி காசஸ் ஹைப்பர்கால்சிமியா பிகாஸ் ஆஃப் ரேப்பிட் renal clearance of calcium. Conversely, hypercalcemia, whatever the etiology, causes hypercalcemia. Bloodல calcium level அதிகமாச்சுன்னா if renal function is normal, it will be excreted. Glomerular insufficiency reduces calcium loss. Suppose kidney problem ஏதாச்சும் இருந்ததுன்னா calcium வந்து excrete ஆகாது யூரின்ல. So even in the presence of hypercalcemia, alkaline condition is unfavorable for calcium absorption. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கால்சியம் அப்சார்ப்ஷன் அண்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஹிபிட்டிங் கால்சியம் அப்சார்ப்ஷன். ஸோ நம்ம வந்து கால்சியம் அப்சார்ப்ஷன் ப்ராப்பராக நடக்கணும்னா நம்ம வந்து என்னென்ன மாதிரி டயட் எடுத்துக்கணும்னு பார்த்தாச்சு, எப்படியெல்லாம் இருக்கணும்ன்ட்டு பார்த்தாச்சு. ஸோ விட்டமின் டியும் தேவை. விட்டமின் டி வந்து நமக்கு வந்து சன்லைட்டில் கிடைக்கிது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் ரெகுலேட்டிங் பிளாஸ்மா கால்சியம், அதாவது பிளாஸ்மா கால்சியம் வந்து நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ரெகுலேட் பண்ணணும் பிளட் கால்சியம் லெவல், அப்படி மெயின்டைன் பண்ணணும்ல நார்மல் ரேஞ்சு. எக்ஸஸ் வெளியே போச்சுன்னா தான் நம்ம நார்மல் ரேஞ்சில் கால்சியம் லெவல் மெயின்டைன் பண்ண முடியும்.
ஸோ அதுக்கு சில ஹார்மோன்ஸ் தேவைப்படுது. அது என்னென்னு பார்க்கலாம். கால்சிட்ரையால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அதர் நேம் 125 டைஹைட்ராக்சி கோலிகால்சிஃபெரால். அது ஸ்கின்னில் ப்ரொடியூஸ் ஆகி லிவர், கிட்னி இது மாதிரி எல்லா இடத்துலையும் கால்சிட்ரையால் சிந்தசிஸ் நடக்குது. 125 டைஹைட்ராக்சி கோலிகால்சிஃபெரால் induces the synthesis of specific calcium binding protein. இன்டெஸ்டைனில் பார்த்தீங்கன்னா இந்த கால்சிட்ரையால் வந்து ஒரு கால்சியம் பைண்டிங் ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுது. அந்த ப்ரோட்டீன் வந்து இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். ஆல்சோ கால்சிட்ரையால் ஸ்டிமுலேட்ஸ் அப்டேக் ஆஃப் கால்சியம் பை த ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் கால்சிட்ரையால் பண்ணுது. ஒன்று, இட் இன்க்ரீசஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் த இன்டெஸ்டைன் வித் த ஹெல்ப் ஆஃப் கால்சியம் பைண்டிங் ப்ரோட்டீன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட் ஸ்டிமுலேட்ஸ் அப்டேக் போனில் வந்து பிளாஸ்ட் வந்து போன் கால்சியமை இன்க்ரீஸ் பண்ணுது அப்சார்ப்ஷனை. அதனால் கால்சிஃபிகேஷன் நடக்குது அல்லது மினரலைசேஷன் ஆஃப் த போன் நடக்குது. ஸோ ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் ஃபார் கால்சிட்ரையால். ஒன்று அப்சார்ப்ஷன், ரெண்டாவது மினரலைசேஷன் ஆஃப் போன் ஆர் கால்சிஃபிகேஷன் ஆஃப் த போன். மினரலைசேஷன்னா ஒன்றும் இல்லை, டெபாசிஷன் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட் இந்த போன். அடுத்தது பார்த்திங்கன்னா பேராதைராய்டு கிளாண்ட். பேராதைராய்டு கிளாண்ட் வந்து பிடிஹெச் சிந்தசைஸ் பண்ணுது. The level of circulating ionized calcium is controlled within the normal limit by parathyroid gland, secreted by the parathyroid gland. Parathyroid gland is closely associated with thyroid gland. Thyroid gland neck regionல இருக்குது, அதுவும் parathyroid glandம் அங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. PTH is single polypeptide chain. The prime function of PTH is to elevate the calcium. அது பார்த்திங்கன்னா 3 விதமாக PTH ஆக்ட் பண்ணுது. ஒன்று, it acts on the bone, it acts on the kidney and it acts on the intestine. ஓகே, போனில் எப்படி நம்ம கால்சியம் லெவல் மெயின்டைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பிடிஹெச் காசஸ் டீமினரலைசேஷன் ஆஃப் த போன். ஸோ போனில் இருக்கிற கால்சியம்லாம் பிளட்டுக்கு வந்துடும், அதுதான் அதோட வேலை. பிடிஹெச் காசஸ் டீமினரலைசேஷன் ஆஃப் த போன், ப்ராசஸ் கால்ட் கேரிட் அவுட் பை ஆஸ்டியோகிளாஸ்ட். டீமினரலைசேஷன் அபவுத்துனா ஆஸ்டியோகிளாஸ்ட், மினரலைசேஷன்னா ஆஸ்டியோபிளாஸ்ட். Demineralization leads to increase in blood calcium level. The action of PTH on the bone is quantitatively very significant to maintain the blood calcium homeostasis. நம்ம இன்கேஸ் நம்ம டயட்டில் சப்ளை பண்ணலைன்னா கால்சியம் லெவல் நார்மலாக மெயின்டைன் ஆகிறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக பிடிஹெச் வந்து போனில் இருக்கிற கால்சியம்லாம் எடுத்துகிட்டு வந்து பிளட்டில் விட்டுரும் in order to maintain within the normal limit. நம்ம வந்து கால்சியம் நல்ல டயட், கால்சியம் ரிச் டயட் எடுத்துக்கிட்டோம்னா போன் மேலே பிடிஹெச் ஆக்ட் பண்ணாமல் இருக்கும். So that will be maintained within the calcium level will be maintained within the normal limit. So நமக்கு bone வந்து சேஃபாக இருக்கும். So it must be however noted that this is being done at the exposure of loss of calcium from the bone. போன்லேருந்து லாஸ் ஆகிட்டே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போன் வந்து வீக்காக போகும். that will end up in osteomalacia in adults and rickets in children. ஸோ ஆட்டோமேட்டிக்காக blood calcium level மெயின்டைன் பண்ணுறதுக்கோசரம் PTH வந்து it will act on the bone in order to maintain the நார்மல் ரேஞ்ச். ஆனால் போன் கால்சியம் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ போன் பிகம்ஸ் வீக். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஆன் த கிட்னி. பிடிஹெச் இன்க்ரீசஸ் த ரீஅப்சார்ப்ஷன் பை த கிட்னி டிபியூல்ஸ். கிட்னி டிபியூல்ஸுக்கு போகும்போதெல்லாம் தட் வில் இன்க்ரீஸ் த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம். பிடிஹெச் ப்ரமோட்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கால்சிட்ரையாலும் ப்ரமோட் பண்ணோம் இந்த கிட்னி பை ஸ்டிமுலேட்டிங் ஃபஸ்ட் ஹைட்ராக்சிலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணோம். ஹைட்ராக்சிலேஷன்னா ஒன்றும் இல்லை, அடிஷன் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் 25 ஹைட்ராக்சிலேஷன். ஸோ ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டி பார்த்திங்கன்னா 125 டைஹைட்ராக்சி கோலிகால்சிஃபெரால் ஆர் கால்சிட்ரையால். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஆன் த இன்டெஸ்டைன். பிடிஹெச் எப்படி இன்டெஸ்டைனில் ஆக்ட் பண்ணுது. பிடிஹெச் ஆக்ஷன் இஸ் இன்டைரக்ட். இட் இன்க்ரீசஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் பை ப்ரமோட்டிங் த சிந்தசிஸ் ஆஃப் கால்சிட்ரையால். கால்சிட்ரையால் பார்த்திங்கன்னா இந்த இன்டெஸ்டைன் இட் ப்ரமோட்ஸ் த கால்சியம் பைண்டிங் ப்ரோட்டீன். ஸோ அந்த பைண்டிங் ப்ரோட்டீன் இருந்தால் தான் கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கால்சிட்டோனின். கால்சிட்டோனின் பார்த்திங்கன்னா 33 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இட் இஸ் பெப்டைட் லிங்கேஜ். பெப்டைட் லிங்கேஜ்னால் ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிடோட லிங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் பெப்டைட் லிங்கேஜ். கார்பாக்சில் குரூப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் இஸ் லிங்க் டு த அமினோ குரூப் ஆஃப் த செகண்ட் அமினோ ஆசிட், அதுக்கு பேர் தான் பெப்டைட் லிங்கேஜ். கால்சிட்டோனுங்கிறது இட் இஸ் எ பெப்டைட் ஹார்மோனா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். 33 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். கால்சிட்டோனின் வந்து செக்ரீட்டட் பை த தைராய்டு கிளாண்ட். கால்சிட்டோனின் பார்த்திங்கன்னா T3 T4 செக்ரீட் பண்ணது ப்ளஸ் கால்சிட்டோனினும் தைராய்டு கிளாண்ட் செக்ரீட் பண்ணோம். த calcitonin promotes calcification by increasing the activity of osteoblast. Mineralization-நாலே osteoblast. Calcitonin decreases the bone resorption and increases the excretion of calcium in the urine. Calcitonin has a decreasing influence on
blood calcium. அடுத்தது பார்த்திங்கன்னா disease status. நம்ம டயட்டில் நம்ம ப்ராப்பராக கால்சியம் சப்ளை பண்ணலைன்னா it will end up in hypocalcemia. ஹைப்போனா டிக்ரீஸ்ட், ஈமியானா பிளட், கால்சியம்னா கால்சியம் லெவல் டிக்ரீஸ் ஆகுதான் ஹைப்போகால்சிமியா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிக்கெட்ஸ் இன் சில்ட்ரன் அண்ட் ஆஸ்டியோமலேசியா இன் அடல்ட்ஸ். அப்புறம் ஹைப்போ பேராதைராய்டிசம்லேயும் கால்சியம் லெவல் டிக்ரீஸ் ஆகும். அது பார்த்திங்கன்னா ரிக்கெட்ஸோட சிம்டம்ஸ் காமிச்சிருக்கேன். ரிக்கெட்ஸோட சிம்டம் பார்த்திங்கன்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் எல்லா ஆர்கன்லேயும் எல்லாமே எல்லா ஸ்கெலிட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா அதோட சிம்டம் தெளிவாக தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டண்டட் க்ரோத், ஸ்கல் பார்த்திங்கன்னா ஷேப் மாறுது, பிஜியன் செஸ்ட் இருக்குது, போன் டிஃபார்மேஷன் நடக்குது, வைட் எல்போ ஜாயின்ட்ஸ், வைட் ரிஸ்ட் ஜாயின்ட்ஸ், நாக் நீஸ், இதுக்கு பேர் தான் பவுட் லெக்ஸ் இருக்குது, வைடு நீ ஜாயிண்ட் இருக்குது. இதுதான் வந்து சிம்டம் ஆஃப் ரிக்கெட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ரிக்கெட்ஸ் பேஷண்ட் இருப்பாங்க. ஸோ பிஜியன் செஸ்ட் எல்லா ஸ்கெலிட்டனில் தான் வந்து அத்தனை சேஞ்சஸும் நடக்குது. ஆட் ஷேப் ரிப்ஸ் நடக்குது. ஸோ இப்படி தான் வந்து ரிக்கெட்ஸ் பேஷண்ட் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் லெவல் வந்து லோவாக இருக்கும், ஹைப்போகால்சிமியா. அடுத்தது ஆஸ்டியோமலேசியா, அடல்ட்ஸ்லேயும் இதேமாரி நடந்ததுன்னா அது ஆஸ்டியோமலேசியா. ஹைப்போ பேராதைராய்டிசம்னா ஹைப்போனா லோ, பிடிஹெச் லோ லெவல், அதனால் ஹைப்போ பேராதைராய்டிசம். அடுத்தது இன்க்ரீஸ் கால்சியம் லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பேராதைராய்டிசமில் கால்சியம் லெவல் எலிவேட் ஆகும். என்ன பார்த்தீங்கன்னா ஹைப்பர்னா இன்க்ரீஸ்டு, பேராதைராய்டு ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும்போது மோர் அண்ட் மோர் கால்சியம் இஸ் மொபிலைஸ்ட் ஃப்ரம் த போன் டு இன்க்ரீஸ் த கால்சியம் லெவல். ஸோ அந்த கண்டிஷன் பேர் ஹைப்பர் பேராதைராய்டிசம். கேஸ் ஹிஸ்ட்ரி போட்டிருக்கேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அடுத்தது சில கண்டிஷன்ஸில், கிளினிக்கல் கண்டிஷன்ஸில் பிளட் கால்சியம் லெவல் நார்மலாக இருக்கும். அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், நம்பர் 2 பார்த்தீங்கன்னா போன் டிசீஸ், பேஜெட்ஸ் டிசீஸ் ஆஃப் த போன். இதில் பார்த்தீங்கன்னா போன் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் மாதிரி உள்ளே போகும், ஒரு ஹோல் மாதிரி போயிட்டுருக்கும், அதுதான் அந்த பேஜெட்ஸ் டிசீஸ் ஆஃப் த போன். அதான் பேஜெட்ஸ் டிசீஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்ன மாதிரி சிம்டம் இருக்கும்ன்ட்டு. அந்த லெக் பாருங்கள் எப்படி வளைஞ்சிருக்குன்ட்டு. அதே மாதிரி தான் ஆஸ்டியோபோரோசிஸ் பார்த்திங்கனாலும் நார்மல் கால்சியம் லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருந்தாலும், நார்மல் லெவல் இருந்தாலும் இட்ஸ் எண்ட் அப் இன் சம்டைம்ஸ் இட் வில் எண்ட் அப் இன் ஆஸ்டியோபோரோசிஸ். இது வந்து ஏஜ் ஆக இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பேஷண்ட்டுக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ் ஹிஸ்ட்ரியை தெளிவாக ஒன்று ஆஸ்டியோமலேசியானா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். A 60-year-old woman experienced a gradual onset of diffuse aches and pain throughout her skeleton. She was having difficulty in walking, had generalized weakness, and had recently experienced sudden onset of acute pain on her ribs and pelvis. Her legs looked bowed. அங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரனில் பவுட் லெக்ஸ் காமிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸில் her legs looked bowed and there was knocking of knees during walking. அதோட லேப் ஃபைண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கால்சியம் லோ, பாஸ்பரஸ் லோ, ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் ஹை, பிடிஹெச் பார்த்தீங்கன்னா ஹை. லோ கால்சியம், சீரம் கால்சியம் மேபி டியூ டு லேக் ஆஃப் இன்டேக் இருக்குல்ல, அப்சார்ப்ஷன் கிடையாது, மெட்டபாலிசம் ஆஃப் விட்டமின் டி ப்ராப்பராக நடக்கிறது கிடையாது. ஸோ லோ கால்சியம் லெவல். சீரம் பாஸ்பரஸ் லெவல் பார்த்தீங்கன்னா லோ டியூ டு லோ டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். Calcium and phosphorus are not maintained in the circulation, hence mineralization of the bone is impaired, ultimately causing bone deformities and bowed legs. Serum alkaline phosphatase is high because of bone resorption. High PTH with vitamin D and calcium deficiency causes osteomalacia and rickets. Vitamin D must be present in adequate amount for the complete action of PTH. So vitamin D source ரொம்ப முக்கியம், அப்போ தான் கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்கும். Suggestion பார்த்தீங்கன்னா it may be a case of osteomalacia and is primarily due to deficiency of vitamin D and the patients are highly susceptible for fracture. 35 அடுத்த கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா hypoparathyroidism. A 35-year-old woman came to the outpatient department with the symptom of irritability, nerves, muscle cramps. பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ்க்கு மசில்கெல்லாம் தேவைன்னு நம்ம அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம். And signs of carpopedal spasm. The lab values are calcium low, phosphorus high, alkaline phosphatase normal, total protein normal, serum PTH பார்த்தீங்கன்னா low, calcium excretion 340 mg per day, phosphorus excretion 420 mg per day. ஒரு பேராமீட்டராக எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏன் லோங்கிறத சொல்லணும். Serum calcium low is due to poor absorption,
in the presence of normal serum total protein. Serum phosphorus value is high due to diminished excretion. Alkaline phosphatase is normal. PTH is low, indicates hypoparathyroidism. Urine calcium excretion is increased. Urine phosphorus excretion is decreased. So suggestion பார்த்தீங்கன்னா it may be a case of hypoparathyroidism. அடுத்தது பார்த்தீங்கன்னா 52-year-old woman presented to the outpatient department with a history of recent depression, generalized weakness, recurrent indigestion and aches and pains in the both the hands. The following are the lab results. Calcium பார்த்தீங்கன்னா elevate ஆயிருக்கு, phosphorus low ஆயிருக்கு, alkaline elevate ஆயிருக்கு, total protein normal, PTH elevated. Calcium excretion 120 mg per day, phosphorus excretion 1800 mg per day அதிகமாக இருக்குது. Calcium excretion normal. Serum calcium level is high due to calcification of the bone in the presence of normal protein. Serum phosphorus is decreased due to poor tubular absorption of phosphorus. Alkaline phosphatase is elevated. PTH is high, showing hyperparathyroidism. Renal excretion of phosphorus is increased. Suggestion பார்த்தீங்கன்னா it is a case of hyperparathyroidism. அடுத்தது பார்த்தீங்கன்னா a 55-year-old woman had menopause at the age of 48 years and fell down and fractured her legs. She informed that she had severe back pain for the past 2 years. Radiographic studies வச்சு தான் நம்ம வந்து ஆஸ்டியோபோரோசிஸான்னு தெரியும். Radiographic studies revealed bone density was decreased. The following lab results are: serum calcium பார்த்தீங்கன்னா 9 mg%, phosphorus 3.5 mg%, alkaline பார்த்தீங்கன்னா normal, calcium, phosphorus and alkaline normal in some patients. ALP is high. Suggestion பார்த்தீங்கன்னா it may be a case of osteoporosis. Clinically it may resemble osteomalacia, but normal calcium, phosphorus and alkaline phosphatase level. ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Thank you for watching. Take care. Be happy and healthy. Thank you.
அடிபட போகும் மெஸ், பறிபோகும் யமுனாவின் தாலி, துர்காவின் கட்டாய திருமணம். இவர் வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். இன்னைக்கு நம்ம ஜிடிடியை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான வீடியோ. பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு இது யூஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம வந்து ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னா என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கன்ஸ் நம்ம பார்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்கன்னா 5 விதமான ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட் முக்கியம். நம்பர் 1 லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், நம்பர் 2 pancreatic ஃபங்க்ஷன் டெஸ்ட், நம்பர் 3 cardiac ஃபங்க்ஷன் டெஸ்ட், நம்பர் 4 thyroid function test, நம்பர் 5 renal function test. இந்த 5 ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த 5 ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுக்கும் நான் வந்து ஒரு 6 முக்கியமான பாயிண்ட்ஸ், சைட் ஹெட்டிங்ஸ் நம்ம போட்டு எழுதுகிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஈச் ஆர்கனுக்கும் இந்த 6 பாயிண்ட்ஸ், காமன் 6 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ தட் ஈஸியாக நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம். ஃபஸ்ட்டு என்ன ஆர்கனாலும் சரி, இப்போ ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம காமனாக நான் வந்து 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இந்த 6 பாயிண்ட் தான் சைட் ஹெட்டிங் போட்டு அந்தந்த ஆர்கன் பேர் போட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னா லிவர் பற்றி ஒரு காமன் இன்ட்ரடக்ஷன், அதோட ஃபங்க்ஷன் எழுதணும். நம்பர் 2 செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்னன்னு எதுக்காக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுறோன்னு தெரியணும். அப்புறமா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பேராமீட்டர்ஸ் என்னென்னு தெரியணும், நார்மல் ரேஞ்சு, அதான் தேர்ட் பாயிண்ட்டு. அதே மாதிரி கார்டியாக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நார்மல் ரேஞ்ச், கார்டியாக் ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் என்னென்னு தெரியணும். அதேமாதிரி பேன்க்ரியாட்டிக் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நார்மல் ரேஞ்ச், என்னென்ன பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸுங்கிறது தெரியணும். அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கு தகுந்த மாதிரி இங்கே காமனாக ஆர்கன்னு போட்டிருக்க இடத்துலலாம் லிவர் ஃபங்க்ஷன்னா லிவர் ப்ரொஃபைல் அண்ட் இட்ஸ் நார்மல் ரேஞ்ச், டெஸ்ட் பேஸ்ட் ஆன் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், என்னென்ன டெஸ்ட் லிவர் ஃபங்க்ஷன், அல்லது பேன்க்ரியாஸ்னா லிவர் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் பேன்க்ரியாட்டிக் ஃபங்க்ஷன், சைட் ஹெட்டிங் மட்டும் மாற்றிக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் இன் வேரியஸ் ஆர்கன். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் ஃபார் லிவர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் ஃபார் லிவர் அப்படின்னு மாற்றிக்கணும். அப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் என்னென்ன டயக்னோசிஸ் பண்ணலாம், டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் என்னென்ன, அதை பற்றி தெரியணும். ஸோ இதுதான் காமன் 6 பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஃபார் ஆல் ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட். டிபெண்டிங் அப்பான் த ஆர்கன், ஜஸ்ட் ஆர்கன் பேர் போட்டுக்கணும். நான் எங்கே ஆர்கன் போட்டிருக்க இடத்துலலாம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கேட்டால் லிவர், இண்டிகேஷன் ஆர் பர்பஸ் ஆஃப் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் எல்எஃப்டி ப்ரொஃபைல் அண்ட் இட்ஸ் நார்மல் ரேஞ்ச், டெஸ்ட் பேஸ்ட் ஆன் லிவர் ஃபங்க்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் இன் வேரியஸ் ஆர்கன்ஸ், டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் ஃபார் லிவர் ஃபங்க்ஷன். அப்படி நீங்கள் 6 காமன் பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு எல்லா ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டையும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து இப்போ இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன், லிவர் ஃபங்க்ஷன்னா அதோட இன்ட்ரடக்ஷன் என்ன? லிவருங்கிறது இட் இஸ் அ வைட்டல் ஆர்கன் ஆஃப் த பாடி. இட் பெர்ஃபார்ம் செவரல் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கீவேர்டு என்னன்னு ரிமெம்பர் பண்ணோம்னா, மெட்டபாலிக் ஃபங்க்ஷன், சிந்தசிஸ், ஸ்டோரேஜ், எக்ஸ்க்ரீஷன் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 5 தான் கீவேர்ட் ஃபார் லிவர் ஃபங்க்ஷன். மெட்டபாலிக், சிந்தசிஸ்